Hi friends, welcome to my channel Shubis Just My Way. நான் இன்னைக்கு சம்பா ரவையில் வந்து உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் என்னோட சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது செய்யறதுக்கு 2 கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மணம் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாவே இது வந்து நல்லா மணக்க ஆரம்பிச்சிரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இது நல்லா மணக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இதை வந்து எடுத்து ஆற வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் நான் வந்து உப்புமா செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்தும் போட்டு தாளிப்புக்காக நான் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து வரமிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் வரமிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டையும் தட்டி நான் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து எண்ணெயில் வணக்கிக்கலாம் நல்லா. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வணங்கினதுமே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் 2 கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 6 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே அளவு வந்து ஊற்றிக்கோங்க. நான் 6 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். உப்புமாக்கு செய்ய தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கிறேன். தேவையான உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒன்றா போட வேண்டாம் ரவையை, எப்பயுமே கட்டி விழுந்துரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். நான் கடாயில் செய்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வெந்து வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லாவே குக் ஆகணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இது கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி மூடி போட்டு வைக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். இன்னும் நான் மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு 2 மினிட்ஸு. பாருங்கள், இப்போ நல்லா வந்து வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.